கடகம் 2026 புத்தாண்டு ராசி பலன்கள் பரிகாரங்கள். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயிலியம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய எனதருமை கடகராசி நேயர்களே, மாத்ருக்காரனை சந்திரனை ஆட்சிபடாக கொண்ட கடகராசி அன்பர்களே, இவ்வருடம் ஜூன் 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலிருந்து ராசிக்கு வருகிறார்கள். அக்டோபர் 31ஆம் தேதி முதல் அதிசாரமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் வருகிறார். ஜனவரி 24ஆம் தேதி வக்ரகதியில் மீண்டும் உங்கள் ராசிக்கு வருகிறார். டிசம்பர் 5ஆம் தேதி முதல் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடமும், கேது பகவான் 2ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். வருடம் முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். இதனால் குடும்பத்தில் செலவினங்கள் அதிகமாகும். தெய்வ ஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்வீர்கள். தெய்வ பலம் கிடைக்கும். ஐப்பசி முதல் தை மாதத்திற்குள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் யோகம் உண்டு. வைகாசி முதல் ஐப்பசி மாதத்திற்குள் குழந்தைய பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தைய பாக்கியம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். மருத்துவ செலவுகள் குறையும். கணவன் மனைவிக்குள் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். கடன் வாங்கி வீடு, மனை, வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. புதிய முயற்சிகளில் காலதாமதமாக வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும். மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். தொழில்துறையில் புதிய வேகமும் வளர்ச்சியும் உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வும் உண்டு. பரிகாரம்: பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபமும், திங்கட்கிழமை விநாயகருக்கு நெய் தீபமும் வைக்கவும். தை மாதம் ஜென்ம நட்சத்திரத்தில் விநாயகருக்கு அபிஷேகம் செய்யவும். மொத்தத்தில் இவ்வருடம் 65% நன்மைகள் பெறுவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்.